உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுவிக்ஷா டிவியின் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா சனி பகவானுடைய வக்கர பயிற்சி. இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி ஆப்பட்டது ஜூன் மாசம் 29ஆம் தேதி 11:28 சாயந்தரம் ஆரம்பிச்சு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 6:50 PM இந்த வக்கர பயிற்சி முடிவடைகிறது. இந்த சனி பகவான் ஆப்பட்டது இப்ப கும்பத்தில் இருக்கிறாங்க. கும்பத்துல இருந்து போரட்டாதி நட்சத்திரம் வாயிலாக டிராவல் பண்ணுவார். அப்ப குரு பகவானுடைய நட்சத்திரம். அப்ப அந்த குரு மாதிரி செயல்படுவாரு. அப்ப இந்த பலனாகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இப்ப தனுசு ராசியை ஆதிக்கம் பண்றவங்க யாருன்னா குரு பகவான் தான். அப்ப இந்த குருவின் ஆதிக்கம் பெற்ற தனுசு ராசிக்காரர்கள் எப்பவுமே ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பொறாமப்பட மாட்டாங்க. அடுத்தவங்களை பார்த்து அவங்க நல்லா செல்வாக்கா இருக்கிறாங்க, செல்வந்தரா இருக்கிறாங்க, நாமளும் அந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னு போட்டி போடுவாங்களோழிய அவங்க மேல என்னைக்கும் பொறாமையே படமாட்டாங்க. நல்லதை நினைப்பாங்க, கெட்டதுக்கு துணை போக மாட்டாங்க. இப்படி வாழ்றவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. கடவுளே கதின்னு கிடக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. அவர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப 7.5 சனியின் பாதிப்பிலிருந்து தப்பிச்சு தனுசு ராசிக்காரங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுலயுமே ஒரு 50% பேர் இன்னுமே அந்த 7.5 சனியில அவங்க வாங்கின அடி இன்னுமே பார்க்க போனா அந்த பாதிப்பு இன்னும் தீரல. அது இன்னும் எந்திரிக்கவே முடியல. அந்த கஷ்டத்துல இருந்து இன்னும் மேலவே முடியல. அப்ப எப்படா நம்மளுக்கு இந்த கஷ்டம் தீரும் அப்படின்னு இன்னும் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அப்ப இவங்களுக்கு இப்ப சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்து நல்லதை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாலுமே அந்த சனி ஆகப்பட்டது வக்கரமாகி இவங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குது. இப்போ அந்த 5ஆம் இடம் என்பது என்னன்னா இவங்களுடைய வம்பு வழக்கு, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது, இவங்களுடைய உயரிய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அப்ப இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வம்பு வழக்குகள், இவங்க மேல யாராவது கேஸ் போட்டிருந்தாலும் அந்த கேஸுங்கிறது கண்டிப்பாக பைசலுக்கு வரும். கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் தீர்வுக்கு வரும். இது போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாங்க. அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது வக்கர கதியிலிருந்து 9ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு கஷ்டமான சூழ்நிலை, இந்த கஷ்டம் எப்போ விடுதலை ஆகும் அப்படிங்கிற விஷயத்துலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அப்ப பெண்ணால பிரச்சனை, நண்பர்களால பிரச்சனை, சூதாட்டத்துல மாட்டினவங்க நிறைய பேரு, அது போக தொழில் சரியில்லை அப்படின்னு பார்க்கணும் ஒண்ணுமே புலம்பிட்டு இருக்கிறவங்க ஒரு சிலர். அவங்க எல்லாத்துக்குமே இந்த 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக சனி நியாயவான். அப்ப சனிங்கிறது பார்க்கணும் ஒரு நீதிமான். அப்போ அவங்க 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால அப்ப நேரு வழியில போறவங்க, நேரு வழியில பயணம் செய்யறவங்க, நேரு வழியில பிசினஸ் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்குமே அந்த சனி பகவானுடைய பார்வை ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், ஒரு நல்ல திருப்பத்தை கொடுக்கும், ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க. அப்ப தனுசு ராசியில பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த பீரியட்ல இந்த சனி பகவானுடைய வக்கர கதியில கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் வரும். அப்ப இந்த சனி பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது நல்லா இருக்கும். இதோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறாங்க 5ஆம் பார்வையாக. அந்த 10ஆம் இடம் என்பது என்னன்னா தொழில் ஸ்தானம். அந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அந்த சனி பகவான் போரட்டாதி நட்சத்திரத்தின் டிராவல் பண்றதுனாலையும் அந்த குரு பகவான் ஆப்பட்டது 10ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அப்போ தனுசு ராசியில பிறந்தவங்க
எப்படிப்பட்ட படிப்பு படிச்சு பட்டம் வாங்கி அந்த எவ்வளவு உயரிய பதவியில் இருந்தாலும் அந்த பதவியில கொஞ்சம் சிக்கல், கொஞ்சம் குழப்பம், கொஞ்சம் வேதனையில் இருக்கிறாங்க. அப்ப அந்த வேதனை எல்லாமே தீர்ந்து, அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து, இவங்க தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து, இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்கள் வேலையில நல்லா இருப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல நல்லா இருப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய தொழில்ல நல்லா இருப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய வியாபாரத்துல நல்லா இருப்பாங்க. அப்ப இதுல எல்லாமே பணம் போட்டோம், எடுக்க முடியல, எங்களுக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அவங்களுடைய நிலை மாறும், அவங்களுடைய கஷ்டம் தீரும். இது உறுதியாக நடக்கும். அது போக அதே குரு பகவான் ஆப்பட்டது இவங்களுடைய 12ஆம் இடத்தை பாக்குறாங்க. அது சனி பகவானும் இவங்களுடைய 12ஆம் இடத்தை பாக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு விரய செலவுகள் வரக்கூடிய காலகட்டம். அப்ப அந்த விரய செலவுகள் அப்படின்னா கெட்ட ஸ்தானத்தில் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக வண்டி வாகனத்தினால விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வண்டியை ரேஸ் பண்ணி ஓட்டாதீங்க. அப்போ வண்டியில பார்க்க போனா ஒரு ரேஸ் டிரைவ் வேண்டாம். புதுசா வண்டி வாங்கினவங்க அந்த வண்டி எடுத்துட்டு அதிகமான வேகத்துல போகாதீங்க. ஒண்ணு. அது போக பார்க்க போனா அந்த விரய செலவுகளை சுப விரய செலவுகளாக மாத்திக்கோங்க. ஏன்னா அங்க குரு பார்க்கறதுனால இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில பிறந்தவங்க ஒரு அடிபட்டு அதுல பாதிக்கப்பட்டு அப்புறம்தான் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டதை உங்களுக்கு காப்பாத்தி கொடுத்துருவாரு. அப்ப அது போக அந்த 2ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பாக்குறாங்க. அப்ப தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் அந்த குடும்பஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் ஒரு குரு பகவான், ஒரு சுப கிரகம், ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், ஒரு குடும்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், அந்த குரு பகவான் ஆப்பட்ட 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகள் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பத்துல சந்தோஷம் நல்லா இருக்கும், அந்த குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அப்ப நீங்களும் 4 பேர்த்துக்கு மத்தியில ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க. உங்களை யார் யார் எதிர்த்தார்களோ, யார் யார் உங்களை பார்க்க போனா நீங்க வளர மாட்டீங்கன்னு நினைச்சாங்களோ, யார் யார் எல்லாமே நீங்க முடிஞ்சு போக நினைச்சீங்களோ, அவங்களுக்கு முன்னால் இந்த பீரியட்ல நீங்கள் தலையெடுத்து நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ஒரு ஆரம்பம் உங்களுக்கு வந்தாச்சு. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இப்ப குரு பலன் இல்லை. அப்ப தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அந்த விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அந்த குரு பலன் இல்லை. ஆனா அதே சமயத்துல குடும்பஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புதுசா ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொடுப்பாரு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த விரயங்கள் சுப விரயமாக மாறி உங்க குடும்பத்திலையுமே சுபகாரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இது நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா யாராருக்கெல்லாமே தனுசு ராசியில பிறந்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராருக்கெல்லாமே திருமணம் ஆகலைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த பீரியட்ல திருமணம் ஆகும், புதுசா குடும்பம் உருவாகும். அந்த திருமணங்களும் சந்தோஷமாக நடக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட இடத்திலேயே கண்டிப்பா நடக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல உங்களுக்கு ஆகாத காரியங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் எதுனா, நீங்க யாரையுமே நம்பி ஒரு காரியத்துல இறங்க வேண்டாம். நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா தனுசு ராசிக்காரங்கள் நீங்களே அந்த முடிவு எடுங்க. இல்லைன்னா உங்களுக்குன்னு சில குருமார்கள் இருப்பாங்க, அவங்கள வச்சு அந்த முடிவு எடுத்துக்கோங்க. அது போக பாத்தீங்கன்னா நீங்க யாரையும் நம்பி பணத்தை இந்த பீரியட்ல கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தால் உங்களுக்கு சரியான நேரத்துக்கு வராது. அந்த பணத்தாலேயே சிக்கல்கள் உருவாகும். அதே சமயத்துல குடும்ப ரீதியாக ஆண் பெண் இருவரும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு ஒருத்தர் மனசார நம்பி நல்லா வாழுங்க. நீங்க பேசக்கூடிய பேச்சுல கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்ப நேயர்களே கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. தனுசு ராசிக்காரங்களே கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இது அற்புதமான ஒரு நேரம், நல்லா இருப்பீங்க. நேயர்களே நீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.